कर्पूरकांति देहाय ब्रह्ममूर्तिधराय च வேதசாஸ்திர பரிஜ்ஞாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்மையாக நம்ம வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் ஆனந்த துவாரகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கானை அழுத்தி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை அழுத்து கொள்ளுங்கள். நம்ம விருச்சிக ராசி நம்மளுக்கு எத்தகைய மகத்தான் நன்மைகள் இந்த ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன்ஸில் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாதம் நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் நமக்கு ஏமாற்றங்களாக மிஞ்சுகிறது. நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய குழப்பங்கள் வந்துவிடும். இந்த மாதமாவது நமக்கு இந்த வீடு கட்ட முடியுமா, இந்த மாதமாவது இந்த லோன் கிடைக்குமா, இந்த மாதமாவது நம்ம எதிர்பார்த்த பணம் கிடைக்குமா, இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை என்பதே 1008 எதிர்பார்ப்புகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லை என்றால் வாழ்க்கை என்பதில்லை. தர்மசாஸ்திரங்கள் மகான்களை சொல்லக்கூடியது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அவ்வளவுக்கு ஏமாற்றம் அடைவீங்கன்னு. ஆனால் வாழ்க்கைன்றது எதிர்பார்ப்பு இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளில் சிலதாவது நமக்கு நடக்கணும் இல்லையா, அந்த ஒரு நடத்தக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் நமக்கு அமைய போகிறது. காரணம் என்றால் ஜூலை மாதத்தோட கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது மிக சாதகமான நிலையில் இருக்கிறது. 3 சுப கிரகங்கள் அமர்வதனால அடுத்தடுத்த வீடுகளில் 2 முழு சுபரு 3/4 சுபரும் வந்து நமக்கு கட்டக்கத்தில் அமர்வதனால மிகுந்த நன்மைகள் 12 ராசிகளுக்கு நமக்கு ஏதோ ஒரு அளவில் கொடுக்கும்ன்றதை நம்ம உறுதியாக நம்பலாம். ஏன்னா விருச்சிக ராசி நம்மளுக்கு நிறைய சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் வீட்டில் இருக்காரு. 7ஆம் வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் களத்திர பாவத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் பார்க்கறதுனால நன்மை. செவ்வாய் பாவக்கிரகம் தான். சொந்த ராசின்னு பார்க்கறதுனால என்ன வரும் அப்படின்னா கோபம் தான் ஜாஸ்தி வரும். இதுதான் உண்மை. செவ்வாய் கோபக்காருக்குன்னு இல்லையா, சண்டைக்காருக்குன்னு. ஸோ ஒரு ராசின்னு செவ்வாய் பார்க்குதுன்னும் போது அந்த ராசிக்கு உண்டாகின அந்த ஒரு வீரம் பராக்கிரமம் செவ்வாயினுடைய குவாலிட்டிஸ் என்ன, அந்த குவாலிட்டிஸுக்கு உண்டாகினதை பிரதிபலிக்கும். அப்போ 2-5 கூடிய குரு பகவான் நமக்கு மிகுந்த நன்மை எழுதி தருவார். பெரும்பாலும் விருச்சிக ராசி நம்மளுக்கு ஒரு அதிருஷ்டம் நிறைய பேருக்கு வரும். ஏன் வரும்னா, இங்கே பாக்யாதிபதி சந்திரன், கர்மாதிபதி சூரியன், 2 கிரகங்கள் ஒளி கிரகங்களை பக்கத்தில் தர்ம கர்மாதிபயோகம் சூரியன் சந்திரனால ஏற்படுகிறது. இது நிறைய பேருக்கு வந்து தர்ம கர்மாதிபதி சூரியன் சனி யாரோ ஒருத்தர் பலமாக இருந்த போதும், பர்டிகுலர்லி சூரியன் சந்திரன் யார் பலமாக இருந்தாலும், சூரியன் பலமாக இருந்தால் அரசியலில் கொண்டு போய் மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு கொண்டு போயிடும். இல்லை அரசு உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவியில் உட்கார வச்சிருவோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க எல்லாம் விருச்சிக லக்னத்தில் தான் பிறப்பாங்க. விருச்சிக லக்னம்ன்றது ஒரு சயின்டிஃபிக் சைனு, ஒரு இன்வென்டட் சைனுன்னு சொல்லுவோம், ஒரு இன்ஜினியரிங் சைனுன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய செயின்ட்ஸு இவங்க எல்லாம் கூட பெறக்கூடிய லக்னம் வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. 2-5 கூட குரு எங்கே இருக்கிறாருன்னா பாக்கியத்தில் வந்து உச்சத்தில் இருக்காருங்க. இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். அதோட மட்டும் நிற்கல, அவர் அங்கேருந்து உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அதுதான் கான்செப்ட். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய நன்மை. எப்போ ராசின்னு பார்க்குற ராசி புனிதம் அடையுதுங்க. எல்லா முயற்சிகள் உங்களுக்கு எளிதாக நடப்பிருக்கிறது. எங்கே போனாலும் நடக்கலை, காரியங்கள் நடக்கலை. எத்தனை நாள் நம்மளை கண்டிக்காமல் இருந்தவங்க எல்லாம் நம்மளை கண்டிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் குரு பார்வை பட்டால். யாருக்கு ஒருத்தருக்கு வந்து லக்னாதிபதி லக்னத்தின் வந்து குரு பார்க்குறாருன்னு வயிறு, அவர் எங்கே போனாலும் சிறப்பு தான். சென்ற மேடமெல்லாம் சிறப்பு. காரணம் ராசிநாதன் அல்லது லக்னத்தின் குரு பார்க்க வேண்டும். இப்போ உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. சரி, எங்கே போனாலும் நம்ம நினச்ச காரியங்கள் நடக்குது. 2-5 குறைவன. அது மட்டும் இல்லாமல் முயற்சி ஸ்தானத்திலும் பார்க்குறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பார்க்குறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்து கொஞ்சம் படுத்துறாரு அப்படின்னே ஃபீல் பண்ணோம் கடந்த 6 மாதமாக. ஏன்னா குரு பார்வை அப்போ இல்லை. குரு பார்வை சனி மேல் இல்லை. சனிக்கு இயற்கையான பாவகிரகம் இல்லையா, அது வேற கர்மாதிபதி. ஸோ சனி பகவானுக்கு எந்த விதமான பாரபட்சம் கிடையாது. அவர் யாராக இருந்தாலும், தேவனாக இருந்தாலும், மனுஷனாக இருந்தாலும் அவரை பண்ண வேண்டிய வேலை அவர் கரெக்டாக பண்ணிடுவார். காரணம் பிறவி கணக்குகள் கரெக்டாக பார்த்துட்டு வருவார் அவர். அப்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த கர்ம வினைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது 5 சனி இருக்கும்போது பிள்ளைகள் வழியாக நமக்கு பயங்கரமான சோதனைகள் கொடுத்தாரு, மாற்று கருத்தில்லை. 4 ராகு அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சு மருத்துவ செலவு பண்ண வச்சாரு. நம்ம சுகத்தையும் கெடுத்தாரு. 4 ராகு இருக்கும்போது சுகஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் இருக்கும்போது மனிதனை சுகப்பட விடாது. அப்போ நமக்கு 4 ராகு
ஆஸ்பத்திரி விரயங்களை கொடுத்துருக்கிறார். 5ல் சனி பகவான் பிள்ளைகளால் கவலைகள் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் குழந்தை பாக்கியத்தினால வேதனைகள், குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தை பிறக்கும்போது தொந்தரவுகள், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் தொந்தரவுகள், இந்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய தொந்தரவுகள் கொடுத்துருக்குது. அதெல்லாம் இப்போ ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே கரெக்டாக வந்து குரு பகவான் இப்போ நமக்கு வந்து உச்சத்துக்கு வந்திருக்கிறாரோ அதுக்கப்புறம் மாறிவிட்டது. ஏன்னா குரு பகவான் பார்வை வந்து தன்னுடைய உச்ச பார்வை வந்து சனி பகவான் மேலே செலுத்துகிறார். ஸோ இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள், உங்கள் பிள்ளைகளால் மூலமாக இருந்த கவலைகள் அனைத்தும் முற்றிலும் நீங்கள் வந்து தெளிவளவிக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் 1 ஆறுக்குடையவனாக செவ்வாய் வருகிறார் இல்லைங்களா, அவரை 7ஆம் வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு. ஆறுக்குடையவன் வந்து சத்ரு ரோக ருணஸ்தானாதிபதி. ஆறுக்குடி சம்பந்தம் வரும்போது பகைகள் அதிகமாக வரும். ஏன்னா எப்போவுமே விருச்சிக லக்னத்துக்கு வந்து ஆறுக்குடையவன் செவ்வாய். செவ்வாய்ன்னா சாதாரண எதிரி கிடையாது, எதிரி கூட நமக்கு பலமான எதிரியாக தான் வருவான், பலமான எதிரியாக வருவான். செவ்வாய் என்னும்போது அது விடமாட்டான், போராடிக்கிட்டே இருப்பான், அவனும் போராடிக்கிட்டே இருப்பான். அதனால நிறைய பேர் எங்கிட்டையும் கேட்டது உண்டு, சுவாமி விருச்சிக லக்னத்தில் பிறந்து எங்கேயோ போனாலும் எனக்கு எதிரிகள் வராங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், உங்கள் ராசி என்னங்க விருச்சிக ராசி, ராசினுடைய தன்மை என்ன? விருச்சிகம்னா விருச்சிக தேலுக்கட்ட என்ன இருக்குது, விஷம் இருக்குது. அப்போ நம்ம இந்த நல்லது செஞ்சாலும் விஷமாக தான் மாறிவிடும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், சின்ன வயசுலேருந்து நாங்கள், அதாவது என்னதான் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் பாம்புக்கு பால் ஊற்றினா அதை விஷமாக மாறுவேன்னு சொல்லுவாருங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் விருச்சிக ராசிக்காரருக்கு வந்து ஏற்படக்கூடியது என்னன்னா, ராசினுடைய தன்மை வந்து விருச்சிகம் பண்ணும்போது தேலுக்கட்ட விஷம்தான் இருக்குது, அமுதம் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம என்னதான் கொடுத்தாலும் மாறிடுவாங்க. அதனால தான் நம்ம அளவோடு வைத்து கொள்வது என்பது மிக சிறந்தது. அதுக்கப்புறம் அஷ்டமத்தில் சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி போய் மறைஞ்சு போயிருக்கிறாருங்க அப்படின்னு. ஏன்னா 17ஆம் தேதி வரை இந்த பாதிப்பு. அதனால தான் மறைகிறதுனால உத்தியோகத்தில் சிக்கலே. ஏன்னா சூரியன் புதன் அங்கே இணையுது, 7ஆம் தேதி புதன் போய் அங்கே இணைகிறாரு. ஸோ 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் வந்து இணைவு என்பது மிகுந்த நன்மை தரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சூரியன் அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத மறைமுகமான தொந்தரவுகள், ஏன்னா அது மறைவு ஸ்தானம், அஷ்டமஸ்தானம், கஷ்டம் கொடுக்கக்கூடியது. மறைவு ஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது எதிர்பாராத மறைவுகள், எதிர்பாராத தொந்தரவுகள் வருவென்றது, உத்தியோகத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். புதன் வேற வக்கரத்தில் இருக்கிறாரு, யாரோ ஒருத்தன் போட்டு கொடுப்பான்னா நல்லது சொன்னாலும் திருப்பி மாற்றி சொல்லிடுவோம். அதுக்கு தான் சொன்னேன், வாக்ஸ்தானம் வலிமையாக வைத்து கொள்ள வேண்டும், வாக்ஸ்தானம் வந்து புனிதமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் பகவான் கொடுத்தது. ஜிஹ்வாக்ரே வர்த்ததே லக்ஷ்மி என்றா. ஏன்னா நீ பேசுறத வச்சு தான் உங்களுக்கு லக்ஷ்மியே வருவன்றாரு. இப்போ நீ வந்து இந்த பேசுறது வந்து நிறைய பேர் வந்து அவன் இப்போ கர்மங்களை கூட 3 வகையான கர்மங்களை பண்ணுற மனிதனை, அது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் தப்பு பேச முடியாது. 3 வகையான கர்மங்கள் என்னன்னா, 1 செயலாக்கும், பாவகர்மங்களை பண்ணுறது, அதனால பாவம் ஏற்படுகிறது, கர்மா என்றது ஏற்படுகிறது. 2 வாக்கு, நீங்கள் தேவையில்லாத பேசுறதுனால வாக்குகள், அது வந்து வாக்குஸ்தானத்தின் மூலம் ஏற்படக்கூடிய பாவங்கள், வாக்தோஷம்னு சொல்லுவா. தேவையில்லாத எல்லாத்தையும் பார்த்து தேவையில்லாத எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் இவருக்கு வந்து கயிறு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது சிந்தனை, ஏன்னா சிந்தனை வந்தால், தப்பான சிந்தனை வந்தால் தான் முதல்ல அது வாக்கில் வரும். யாரோ ஒருத்தர் திட்டமாக நீ மைண்டில் நினச்சா தானே அவன் திட்ட முடியும், புரியுதா? ஸோ அப்போது மைண்டில் ஃபஸ்ட்டு அது ப்ரிப்பேர் ஆகிறது எங்கே, மென்டல் ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் வாக்ஸ்தானத்தில் வந்து விடும். வாக்ஸ்தானத்தில் வந்ததுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் அதோடு அடங்காமல் கைகலப்பு பண்ணும். இந்த மாதிரி 3 இது வந்து சைக்கிள். அதுக்கு தான் அது வந்து கர்மதோஷம் என்பது எப்படி ஏற்படுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி ஹவு டு ரிலீவ் திஸ் கர்மா, பேட் கர்மா என்றால். முதல்ல பேட்ன்றதே வரவிடாதீங்க, பேட் கர்மான்றது ஏன் வரணும்? நம்ம நல்லதே சொல்லுங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே சிந்தனை பண்ணுங்க. எவ்வளோ ட்ரை பண்ணுறவங்க, ஆனால் இம்ப்யூர் மைண்டு தானே, இந்த மாதிரி தானே வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா, அதாவது அபியாசத்தினால நீங்கள் பெற முடியாது எதுவும் கிடையாது. நீங்கள் எது நினச்சிக்கிட்டு அது செய்யலாம். அதுக்கு தான் வில் கொடுத்துருக்குறாரு. வில் பவர் எதுக்குன்னா, ஸோ கிரேட் வில் பவர், வாட் எவர் யூ வில் தட் யூ கேன் டூ. இப்போ வில்லு வந்து சரியில்லை, அதாவது உங்களுடைய வில் பவர் சரியில்லை, நெகட்டிவ் பேட்டர்னில் இருக்குது, யூ ஹாவ் டு ட்ரை டு கன்வெர்ட் இன் டு பாசிட்டிவ் வே. இப்போ பேசுறது என்பது நமக்கு வாக் பூஷிதமாக இருக்க வேண்டும். வாக்கு பூஷணம்னு சொல்கிற பூஷணம் அலங்காரம் மாதிரி.
நீ பேசும்போதே ஒரு இனிமையான சொற்களை பேசும்போது கஷ்டப்பட்டுட்டும் கூட சிரிப்பான். சிரித்தவனுக்கு நோய் இல்லைன்ற மாதிரி அவன் நம்ம ஒருத்தனை வந்து இனிதாக பேச வேண்டும். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம இனிமையாக பேசும்போது, ஏன்னா அதுக்கு எந்த காசும் நாம கொடுக்க தேவையில்லையே. சார் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்றத கூட இன்னைக்கு மனுஷன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த சுருக்கமான வார்த்தைகளுக்கு வந்திருக்கிறான். எல்லாரோட அன்பாக அரவணைக்க வேண்டும், அன்பாக பேச வேண்டும். பேரன்பே சிவம். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்துல 2 சுபக்கிரகங்கள் இருக்கு. தொடர்ந்து பாக்கியம் கொடுக்கும். அதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. போட்டி போட்டுக்கொண்டு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, பாக்கியஸ்தானம் வெளிநாடு, அது சரராசி. வெளிநாட்டிலேருந்து பணம் வரலாம், வெளிநாட்டிலேருந்து நமக்கு வந்து எதிர்பாராது. இப்போ 2 தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் யாராவது வெளிநாட்டில் இருக்கலாம், அவங்க மூலம் பணம் வரலாம். 5 பிள்ளைகளை வெளிநாட்டில் இருக்கிற அவங்க மூலம் பணம் வரலாம். சுக்கிரன் கணவனால் 7 கூடையும் சுக்கிரன் தானே, கணவன் மனைவினால் வருமானம் வரலாம். இந்த மாதிரி பல நன்மைகளை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற பித்ருமூலக தனஸ்தானம் அல்ல பூர்வீக சொத்துக்கள் மூலமாக தன பிராப்தி, இது போன்ற ஏராளமான விஷயங்கள் நடக்கும். 10ல் கேத்து இருக்குது. எப்போ 10ல் கேத்து வந்துச்சு படாத பாடுபடுத்தி இருக்குது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். 2 பாவி இருக்குது என் ஜாதகத்தில். 2 பாவி இருந்தால் 2 வேலைகளை செய்யுமா அப்படின்னு பயப்படுறவங்க உண்டு. 10ல் பாவி இருக்கணும். எதுக்கு பாவி இருக்கணுமெல்லாம், உங்களுக்கு யோகம் தரதுக்கு ஒரு பாவி வேணும். 10ல் கேத்து இருந்தால் நல்ல யோகம் செய்யும். ஆனால் 10ல் கேத்து வந்ததில் சூரியன் வீட்டில் நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே கேத்து எங்கே இருக்கணும்? இந்த சூரியன் சந்திரன் வீட்டில் ராகு கேத்துக்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்க தொல்லை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களை காட்டி கொடுக்குறவங்களே ராகு கேத்துக்கள் தானே அவங்கள சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ சூரியன் கேத்து அங்கே வரும்போது பாம்பு கிரகங்களுக்கு ஒளி கிரகங்களுக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணுவான்? இப்போ குழப்பம் பண்ணி விட்ருவாங்க. அப்போ 10ல் சூரியன் வந்துச்சு, உத்தியோகத்தில் குழப்பம் பண்ணி விட்ருவான். ஏன்னா 10ஆம் வீட்டில் வர்றதுனால மனசுக்கும் குழப்பம் பண்ணி விட்ருவோம். மனசும் குழப்பம் பண்ணால் தான் தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்ணால் உத்தியோகத்தில் யாரோ ஒருத்தர் தேவையில்லாத பிரச்சனையும் பண்ண வைக்கும். இந்த மாதிரி உத்தியோகத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொண்டு வரதுக்கு 10ல் கேத்து இருக்கிறது. ஸோ அதனால தான் உத்தியோக விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. யாராவது கமெண்ட் அடித்தா கூட நம்ம பேசக்கூடாது. அவர் கமெண்ட் அடித்தா ஆமாங்க நானே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேங்க அப்படின்னு நீ சொல்லிட்டியானே, இவன் இப்படி சொல்கிறானே அங்கே போய் சொல்லிடுவான். அது தேவையில்லாத பிரச்சனையாக மாறி பூகம்பமாக மாறி ஏதோ வந்து நம்ம போத்தம் கிளம்பி வந்த மாதிரி பிரச்சனையாக மாறிவிடும். ஜாகிரதையாக இருக்க வேண்டும். எப்போவுமே சர்ப்பகிரகங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கும்போது தொழிலில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பேசுறதுனால 10ஆம் வீட்டில் கேத்து இருக்கிறது. இந்த கேத்து ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? 10ல் கேத்து வந்து சூர்ப்பு. நீங்கள் வாக்ஸ்தானாதிபதியோட கேத்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. வாக்ஸ்தானத்தில் பேசுனது வில்லங்கமாக மாறிவிடும். இந்த மாதிரி எல்லாம் வந்து வாக்ஸ்தானத்தில் கேத்துக்கள் இருக்கும்போது அது வார்த்தை விட்டும்போது நல்லா இருக்கும். போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது போத்த மாதிரி கிளம்பு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஜாதகத்தை கிளியராக பார்க்கணும். ஜாதகத்தில் அதுக்கப்புறம் நமக்கு வந்து 10ஆம் வீடு சூரியன் வலிமையாக, ஏன்னா அடுத்து 17ஆம் தேதி சூரியன் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறார். சூரியன் அபூர்வ சேர்க்கை. சூரியன் குருவோடு சேர்ந்து வருகிறார். 12 வருஷங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு என்பது கிடைக்கிறது. 11 கூடிய புதன் வந்து நமக்கு 9வது இடத்துல இருக்கிறார். எதிர்பாராத எண்ணங்கள் ஈடேறும் வகையில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வந்து நமக்கு சாதகமாக மாறிவிடும் என்றதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ நமக்கு பெரியவங்கள மூலமாக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது. விரையாதிபதி சுக்கிரன் பாக்கியத்தில் இருக்கிறதுனால தான் விரயத்தில் சுக்கிரன் வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் விரையாதிபதி பலமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வேகன்ட் ஸ்டைல் ஆஃப் லிவிங் வந்துடும். நிறைய விரயங்களை செலவு பண்ணுற மாதிரி வரும். ஆக அதாவது விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரை ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மிக சாதகமாக இருக்கிறது. பழைய பிரச்சனைகளை முற்றிலும் நிவர்த்தி பண்ணி ஜூலை மந்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக தரப்போகுது. இனி ஏர்முகம்தான், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து.